ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் தால் தடுக்கா தான் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வடநாட்டில் செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அதுக்கு நான் அந்த பருப்பை நான் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதில் என்னென்ன போட போகிறேங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. கழுவின பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பீஸ் தக்காளி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக வாய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் அதுக்குள்ளேயே காராக்கருணை வேக வைக்க போகிறேன். அது தனியாக வேக வச்சா கேஸ் தான் வேஸ்ட்டாக போகுங்கிறதுனால இப்போ நான் அதுக்குள்ளே உங்களுக்கு டிப்பாகவும் இது சொல்கிறேன். இதுக்குள்ளே வச்சு நம்ம தோலை செத்திட்டு இதுக்குள்ளே ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னா ஒரு இதில் ரெண்டுமே வெந்து போயிடும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு காலை நேரத்தில் நம்ம செய்யும்போது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அதை வெந்ததை எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது பருப்பு வெந்துருச்சு. இப்போ அதை நான் லைட்டாக கடைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இதில் உப்பு போட மறந்துட்டேன். அதனால் நான் கடைசியாக தான் போட போகிறேன். இப்போ நான் மறந்ததுனால மறுபடியும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்க போகிறேன். இப்போ அதில் தாளிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, கீ இன்னும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ ஜீரகம் தாளிச்சிக்க போகிறோம். இதுக்கு சீரகம் தான் தாளிச்சிக்கணும். வேணுன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கிறேன். காரம்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். அந்த பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு வாசம் வர வரைக்கும் கருவேப்பிலையும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வதக்கிட்டு ஓரளவு கலர் மாறின பிறகு இப்போ அதுக்கு தேவையான தனி மிளகாத்தூள் தான் போடணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணும்னா தான் அந்த கலர் கொடுக்குங்கிறதுக்காக நான் எண்ணெயில் வதக்கியிருக்கேன். கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்து இந்த வேக வச்ச தால் கூட நம்ம கொட்ட போகிறோம். பாருங்கள், எவ்வளோ கலரே செமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உப்பு போடாதனால மறுபடி தான் நான் இப்போ உப்பு போட போகிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். அதனால் நம்ம சாதம்னா கொஞ்சம் கூடுதலாக உப்பு போடணும், சப்பாத்திக்கெல்லாம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காராக்கருணை வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து காமிக்கிற பாருங்கள். நல்லாவே வெந்துடுச்சு. அதை இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கிட்டு இப்போ நல்லா இந்த கனம் போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப மெல்லிசாக போட்டால் உடஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு போட்டுங்க. ஒரு போட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் இது கூட என்ன போட போகிறேன்னா, மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி தூக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஆயில் போட்டுக்கிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் அதோட சேர்த்து பெரட்டிட்டு அந்த மசாலாலாம் அதில் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு வேணாலும் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடாமல் நம்ம பூண்டு தாலில் போட்டிருக்கிறதுனால நான் தாலோட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ஆகையினால இது வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த பருப்பு நம்மளுக்கு தால் காரம் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுங்கிறதுக்காக நான் இது காரமாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் பெரட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டோம்னா, அந்த எண்ணெயை ஊற்றி ஊற வச்சோம்னா நல்லா சீக்கிரமாக ஊறிடும். நம்ம வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் டயர் இல்லைங்கிறதுனால நான் உடனே போட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த எண்ணெயை கொஞ்சோண்டு தவாவில் போட்டுட்டு இப்போ அந்த எண்ணெயில் நம்ம கையை வச்சு போடும்போது பார்த்து மட்டும் போட்டுங்க, இல்லைனா ஸ்பூனால் எடுத்து போட்டுங்க. நான் கையாலே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் போட வேண்டியதான். இப்போ நான் எல்லாத்தையும் அடுக்கிட்டு நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இது தனியாக வேக வச்சோம்னா அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். இது குக்கருக்குள்ளேயே வச்சு வேக வச்சோம்னாக்கா 2 வேலையும் ஒன்றாவும் ஆயிடுச்சு, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில். இப்போ பாருங்கள், எவ்வளோ கலராகவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரெட்டிஷாக சூப்பராக வந்துச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியானது. ஆயில் வேணால் கம்மி பண்ணிங்க, வேணால் நான்ஸ்டிக்கில் போட்டு பெரியவங்களாம் அதில் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், தேங்க்யூ.